நாமக்கல்ல போய் நாமக்கல் விஷயங்களை மட்டும் பேசுறதுக்கு எதுக்கு விஜய் பேசுறாருன்னா அடிக்கிற அடியில கலங்கிடணும். அப்ப நீங்க வந்து நாமக்கல் முட்டை பத்தி பேசுறீங்க. போன கவர்மெண்ட் வரைக்கும் டாஸ்மாக் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த கவர்மெண்ட்ல கஞ்சா மெத்தப்பட்டை இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டுட்டு அரசு நிகழ்ச்சிங்க பார்த்துருக்கீங்களா? அரசு நிகழ்ச்சியில் தனியார் தொலைக்காட்சி வர்ணனையாளர் வந்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். எல்லா மாநிலம் நீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள் வந்து இங்கே திமுககாரன் விட மாட்டேங்கிறாங்க, ஒரே சவுண்டு விட்டுனுக்குறாங்க, ஏதாவது பண்ணி தலைவர் ஏதாவது பண்ணி விடுங்க, நாங்கள் போய் பொழிச்சிக்குவேன்னா அது எப்படி? எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு நீதினா உனக்கும் அதே தான். நீட்டை அமல்படுத்துகிற வழியை பாருன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. நீட்னால தற்கொலை அதிகரிக்கும். அதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ல. விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா அதில் இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, அவர்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மாவட்டம் தோறும் 2 நீட் பயிற்சி மையம் இருக்குது, தாராளமாக சேர்ந்து படிங்க, நம்பர் 1 கோச்சர் வச்சு பண்ணுறோம், நம்ம அடிக்கிறோம், இறங்கி பண்ணுங்கன்னா அவன் இறங்கி அடிக்க போகிறான், படிக்க போகிறான். கல்வி நிதினா வை, வெள்ளை அறிக்கைன்னா கதை விட்றல, இதில் வை வெள்ளை அறிக்கையை. கல்வி நிதியில் என்னென்ன நாங்கள் செய்கிறோம், என்னென்ன திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வருது, இதை இப்படி நிப்பாட்டுறாங்க, இதனால் இவ்வளோ பாதிப்புன்னு வைங்க. ரைட் டு எஜுகேஷனுக்கு போய் நீங்களா கோர்ட்டுக்கு, கோர்ட் என்ன பண்ணிச்சு? ஆப்படிச்சு அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. விஜய்க்கு வரதான் ரசிகன் தானே நிற்கிறான், அவன் ஓட்டு போட மாட்டானா? நான் வந்து தலைவா உன்னை பார்க்க தான் வந்தேன், ஓட்டு வந்து சீமானு தான் போடுவேன், ஓட்டு ஏடிஎம் தான் போடுவேன், போடுவான், வெறித்தனமாக போடுவேன். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனியன்கள்னு சொன்னாரா சீமானு? ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, எப்படி இருந்தது? மாசா இருந்ததா? நீங்க முதல்ல சொல்லுங்க எப்படி இருந்தது. விஜயோட ரசிகர்களுக்கு மாசா தான் இருக்கும், பட் ஜேர்னலிஸ்டா பார்க்கும்போது சற்று கோணங்கள் வேறுபடும்ல. வேறுபடும். விஜய் ஆரம்பித்தப்போ அந்த முதல்ல மரக்கடை, அரியலூர் அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகிருக்கார் அப்படின்னு தெரியுது. கூட்டம் வழக்கம் போல் அவருக்கு வரும், அந்த கூட்டங்களை யாரும் மறுக்க முடியாது. அதனால் நல்ல கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்தில் கூட அந்த மற்ற விஷயங்கள் பணம் கடந்த கூட்டங்களில் நடந்த மாதிரி நடக்கிறதோ அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி வந்தவர்களுக்கு சாப்பாடு போடுறது, மோர், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அம்சம். ஆனால் வழக்கம் போல் இவர் அந்த டைமை பாதி ரோட் ஷோவும் இல்லாமல், பாதி இதுவும் இல்லாமல், இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அவருடைய ஸ்பீச்சு 18 நிமிஷம் பேசியிருக்காரு. ஸ்பீச்சில் வந்து ஓரளவுக்கு லைட் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இருந்தாலும், ஒரு அரசியல் தலைவராக இப்போ அவர் சொல்கிற மாதிரி ஆட்சியை பிடிக்கிற ஒரு கட்சியுடைய திமுகவுக்கு மாற்றாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவருடைய ஸ்பீச்சாக அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நாமக்கல்ல போய் நாமக்கல் விஷயங்களை மட்டும் பேசுறதுக்கு எதுக்கு விஜய்? விஜய் தமிழகத்துக்கான தலைவர். அப்போ தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளை தொட்டு அடிக்கிற அடியில் இங்கே கலங்கணும். இவர் என்ன திருப்தி அடைஞ்சிக்கிறாங்கன்னா, நம்ம இந்த அடிக்கே இவர்கள் இவ்வளோ நாள் வாரம் பேசுகிறாங்க, மறைமுகமாக பதில் சொல்கிறாங்க, இது போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது மேலோட்டமாக பார்த்தா கரெக்டாக தெரியும். ஆனால் உங்களுக்கு இருக்கிறதோ குறுகிய காலம். 15 வாரன்றத மழை, தீபாவளி லீவு, அது இதுன்னு எல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் ஆயுத பூஜை லீவு அதெல்லாம் வரும். அப்போ ஊருக்கு போகிறோம் திரும்புகிறோன்னு பல பிரச்சனைகள் வரும். அப்போ இவர் போய் நடுவில் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. மழை ஆரம்பிச்சுன்னா 2 மாதம் வச்சு வெளுக்கும். அப்போ இந்த 15 வாரமே இவருக்கு கிடைக்காது. பிப்ரவரி வரைக்கும் தள்ளி போடுறாரு. அப்போது நீங்கள் ரொம்ப லிமிட்டட் பீரியடு தான் போகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறது ஜாஸ்தி இருக்கணும். ஒரு தலைவர் ஒரு விஷயம் பேச வர்றாருன்னா, இப்போ நாமக்கல் வந்து பேசுகிறாரு, டைம் டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல. அப்புறம் என்ன பேசுகிறீங்கன்னு இருக்குல்ல. இப்போ நாமக்கல்லில் வந்துட்டு சுப்பராயன், நாமக்கல் கவிஞர், அப்புறம் முட்டை அதெல்லாம் பேசுகிறாரு. தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒரு 2-3 இதை சொல்கிறாரு. இது எல்லாமே அவங்க ரிசர்ச் டீமு ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குன்றது தெரியுது. இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 பேருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க வச்சுக்கிங்க. ரொம்ப அந்த இருக்கிறதுலே நல்ல இதை தான் எடுத்துக்க பார்ப்பாங்க. அப்போ ஆரம்ப நிலையில் ஒரு டீம் இருக்குது வச்சுக்கிங்க, ரொம்ப அமைச்சூர் தனமாக ஒரு இதுவாக இருக்குன்னு யாராவது எடுத்துக்குவாங்களா?
இப்போ அந்த மாதிரி தான் அந்த பேச்சு, இந்த ரிசர்ச் டீம் கொடுக்குற அந்த இதெல்லாம் ஃபீட்பேக்லாம். அப்போ இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் இதில் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பேசுகிறாருன்னா அடிக்கிற அடியில் கலங்கிடணும். அப்போ நீங்கள் வந்து நாமக்கல் முட்டை பற்றி பேசுகிறீங்க. சமீபத்தில் ட்ரம்ப் விதித்த வரியில் கடுமையாக பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இந்த ஜவுளி தொழிலும் இந்த நாமக்கல் இதுவும் தான், முட்டை உற்பத்தி. இன்டென்சிவா உள்ள தீவிரமா அவர் இறங்கலையோ? ஆமாம், அதை தான் சொல்ல வரேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அப்படியே மேலே போயிடுறாரு. மேலே போயிடுறது கூட நாமக்கல்லில் மட்டும் போயிடுறாரு, அதுலேயே மேலே போகிறாரு. ஓவரால் தமிழ்நாடு மேட்ரு இருக்குல்ல, அது உள்ளே போகணும்ல. அதாவது நீங்கள் பேசுகிறத தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்குறாங்க, அதை தாண்டி உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தொட்டு பேசணும்ல. அதுதானே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. நாமக்கல்லில் கூட நீங்கள் என்ன பேசுகிறீங்க, கிட்னி மேட்ரு முடியாது. இல்ல, பொதுவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னா அதையும் வந்து சாலை வசதி இல்ல, மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை இது வந்து டெம்ப்ளேட்டுங்க. சாலை வசதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, இந்த மாதிரி விஷயம் டெம்ப்ளேட்டு. விலைவாசி உயர்வுன்னு அதில் குறிப்பிட்டு பேசுகிற விஷயம், மக்களை தொடர்ற மாதிரி விஷயங்கள் சமீபத்தில் எவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கும், அதை பொதுவான பிரச்சனையோட கனெக்ட் பண்ணணும். இப்போ மாணவர்கள் வெட்டிக்கிறாங்க, ஸ்கூல்லேயே அருவாலை கொண்டு வந்து வெட்டுறாங்க. அப்போ அதுக்கு சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் பேரண்ட்ஸ் தாங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏங்க நடக்கிறது ஸ்கூல்லங்க, மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கத்தி கொண்டு வரான், போதைப் பொருள் இருக்கான்னா அது வந்து குடும்பத்தில் நடக்கிற சண்டை நம்ம அப்படின்றாரு. இந்த விஷயத்தை தொட்டு இன்னைக்கு போதை கலாச்சாரம் எப்படி இருக்குது, ஒரு 2-3 தலைமுறையே நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற பள்ளிகளில் நீங்கள் வன்முறை, ஒருத்தர் வெட்டிக்கிறதுனா 2 பிரச்சனை தான். ஒன்று போதை, இன்னொன்று இந்த ஜாதி, இந்த மாதிரி விஷயங்கள். அது டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய அந்த குற்ற பின்னணி உள்ள அந்த சிறுவர்கள் வயதுல இருக்கவங்க பார்த்தா எல்லாருமே அந்த கஞ்சா யூஸ் பண்றவங்க, போதை கலாச்சாரம்ல இருக்கவங்கன்னு இன்னைக்கு வந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஏன் வந்து சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கப்படலை? அது சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கப்படலைன்றது செகண்டரி. ஃபஸ்ட்டு இது ஏன் நடக்குதுன்றது இருக்குல்ல. ஒரு கவர்மெண்ட்டுடைய போன கவர்மெண்ட் வரைக்கும் டாஸ்மாக் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் கஞ்சா, மெத்தப்பட்டைன் அதிகமாக புழங்குது இல்லை. இது காவல்துறை இதை தடுக்க வேண்டியவர்கள், அரசியலில் செல்வாக்காக இருக்கிறவங்க, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி எனக்கு என்னென்னு இந்த புழக்கம் இருக்க முடியுமா? அப்போ தப்பு அரசு சார்ந்தான் நடக்குது. அது நீங்கள் தானே சுட்டி காமிக்கணும். உங்கள்ட்ட தானே இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதை நீங்கள் தொட்டு பேசி ஒரு குடும்பத்தில் இந்த பிரச்சனைனால ஒவ்வொரு குழந்தைங்களும் எப்படி பாதிக்கிறாங்க, படிக்க போக மாட்டேங்கிறான், வன்முறை ஆளுநர் மாறுறான், அந்த குடும்பமே வெறுக்கிற ஆளாக மாறுறான். 2வது குடும்பத்துக்குள்ளே வந்து தகராறு பண்ணுறான், சம்பாதிக்க மாட்டேங்கிறான், ஜெயிலுக்கு போகிறான், திருடுறான். எல்லாம் பண்ணும்போதுன்னா ஒவ்வொரு தாய்மாரையும் போய் தொடுவீங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா, ஆமாம் நம்ம வீட்டு நடக்குது, இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறாங்க, இந்த தடவை ஓட்டை விஜய்க்கு தான் போடணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பொதுவான சப்ஜெக்ட்னா அதிகம் பாதிக்கிற சமாச்சாரம் எதை தொடரணும். பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சம்மந்தம் சமரசம் இல்லை அப்படின்னா எத்தனை பேருக்கு இது புரியும்? அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்னென்ன நடக்குது, குழந்தைகள் எதிரான நடக்குதுன்னு சமீபத்தில் அதுக்கு தான் ரிசர்ச் டீம் சொல்கிறது. பாருங்கள் இந்த மாவட்டத்தில் இது நடந்திருக்குது, இதை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. ரிசர்ச் டீம் இன்னும் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக வச்சுக்கணுமா? ரிசர்ச் டீமே ஒன்றுமே இல்லைன்றேன், இன்டெலெக்சுவல்லாம் இல்லை, சாதாரணமாகவே அவங்க ஒன்றும் தயாராகலை. ஆனால் அந்த திமிர்த்தனம் மட்டும் இருக்குது. இதுக்கு மேலே என்ன பேசணுன்றீங்களா? இதுக்கு மேலே என்ன பேசணும்? அறிவார்ந்தவர்களே சொல்லுங்க அப்படி இப்படின்றாரு. எவ்வளோ இருக்குது பேசுறதுக்கு. சமீபத்தில் இந்த கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணணும்னா, ஆட்டங்கான வைக்கணும்னா, அவர்கள் நடத்தின ஒரு அந்த ஆடியோ லான்ச் ஒன்று இருக்க, ஆடியோ கல்வி திருவிழா, ஆடியோ லான்ச் தானே அது. கல்வி திருவிழாவில் தனியார் தொலைக்காட்சியின் தொகுப்பாளர் அவங்க பண்ண அட்ராசிட்டி தான் இன்னைக்கு இணையதளம் முழுவதும் இந்த சாம்பார்லேருந்து எல்லா அட்ராசிட்டியும் வந்துச்சு. அழுகை, சோகம், வீரம், நவரசங்களும் அந்த விழாவில் பார்த்தோம். கிளிசரின் கொடுத்து அள வச்சது, முதல்வர் கூப்பிட்டு பேனா கொடுத்தது, பேனா கொடுக்கும்போது ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுக்குரிய அந்த தனியார் தொலைக்காட்சி. அது கிளிசரின் அழுகைன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் முதல்வன் நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை என்ன விட மன வலிமை அதிகம் இருக்கிற ஆட்கள் அரசியல்வாதிகள். நமக்கு கூட கொஞ்சம் மனசு இதாகிடும், என்னையா அந்த மாதிரி அநியாயம் நடக்குது.
ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு நினைப்போம். அவர்கள் அதை ரொம்ப எளிதாக கடந்து போவார்கள். சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் உங்களுக்கு எனக்கு கூட பார்த்தப்போ மனசு எப்படி இதாயிருக்கும், என்ன இந்த மாதிரி அநியாயமா அவங்க என்ன கேட்குறாங்க, வாங்கின சம்பளத்தையாவது கொடுன்னு கேட்குறாங்க. அதில் ஒரு 5000 ரூபா குறைச்சா என்ன நியாயம்? இந்த பெண்கள் அவங்கள அப்புறப்படுத்துறதெல்லாம் பார்த்தீங்கல்ல, நமக்கு எப்படி ஒரு வேதனையாக இருந்தது அவர்களுக்கு. அங்கே அந்த இப்போ நீங்கள் நான் வெளியில் பார்வையாளர்கள், ஆனால் அந்த துறை சம்மந்தப்பட்டவர் இல்லாட்டி அந்த துறை அமைச்சரையே ஆட்டி வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் உதயநிதி ஸ்டாலின். அவரு வந்துட்டு அங்கே தான் நடக்குது போராட்டம். 150 மீட்டர் முன்னாடி லெஃப்ட் திரும்பி நேரு ஸ்டேடியத்துக்கு போறாரு ஃபங்க்ஷனுக்கு. இவர்களுக்கு குறைய கேட்கணும்னு கூட தோணலல்ல. இதை தான் நான் வந்து சொல்றது, இவருடைய இறுகிய மனது. அப்ப அவர்கள் அழுகுறாங்கன்னா ஏன் அவங்களுக்காக அழுவல? அழுவ கூட வேணாம், அவங்க குறைய காது கொடுத்து கேட்கலாம்ல. என்னங்க, என்ன பிரச்சனைங்க? ஒன்றும் இல்லைங்க, இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், 23,000 ரூபா சம்பளம், ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுக்கிறான், போக சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் நான் போகிறேங்க, அதே சம்பளத்தை கொடுத்தா அதில் 5000 ரூபா குறைச்சா நாங்கள் எங்கெங்க போவோம்? 1000 ரூபாய்க்கு நான் அது வாங்கினேன் இது வாங்கினோன்னு கண்ணீர் வருது இல்லை? 5000 ரூபா ஒவ்வொரு மாதம் குறைஞ்சா அந்த வீட்டு குழந்தையுடைய வயிற்றுல அடிக்கிறது தானே. ஏன் அதில் ஏன் கொஞ்சம் கூட இன்னை வரைக்கும் மாற்றலையே? இன்னை வரைக்கும் அவங்க போராடிட்டு இருக்காங்களே. சொல்லுங்க, நீங்கள் என்ன தான் விடுவோமா? அதான் கம்பெனிக்காரன் என்ன அவனுக்கு நம்ம என்ன வரும்போது அவனுக்கு இது பண்ணி தரேன்னு ஏதாவது இது இருக்கா? கான்ட்ராக்டில் அவனுக்கு கொடுக்குற 23,000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறான், கூட 2000 ரூபா போட்டு கொடுன்னு வேணா சொல்லலாம். இல்லைங்க முடியாதுங்க, அப்போ 23,000 ரூபாவே அப்படியே அவனுக்கு கொடுக்குற வழியை பாரு. இங்கே சர்வீஸ் பண்ணியிருக்கான் 15 வருஷம், அந்த 16வது வருஷமாக தான் கணக்கில் வரும். இப்படிலாம் பேசணும். நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? அந்த ராம்கே கம்பெனி பக்கம்லாம் நிற்கிறீங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன், இரக்கம் இல்லாத மனசுன்னு. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தடிப்பாகவே இருக்கும், அவங்களுக்கு உரைக்காது. அப்போ அழுகுறாங்கன்னா அதுதான். பத்திரிகையாளர் வேறு அழுகுறாங்க இதில். நான் வந்து என் வாழ்க்கையில் 25 வருடம் போர்லாம் பார்த்தாங்களாம், போர் அது இதெல்லாம் பார்த்துட்டாங்களாம். அந்த இனப்படுகொலைலாம் இருந்ததில்ல, அவ்வளோ பேரை கொன்னதெல்லாம் கூட கண்ணீர் வரலையாம். இந்த பையன் சொல்கிறான்ல, 1000 ரூபா சேமிச்சு அம்மாவுக்கு ஒரு இயரிங் எடு வாங்கி கொடுத்தான்னு கேட்கணும்னா கண்ணில் தண்ணீர் ஊற்றுதான். இல்ல அதுவும் பார்க்கும்போது பொருளாதார ரீதியில பின்தங்கினவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வந்து மந்த்லி கிடைக்கிறதுங்கிறது எது கொடுக்குறாங்க? 1000 ரூபாய் எது கொடுக்குறாங்க? அந்த பையனுக்கு எது கொடுக்குறாங்க? ஃபீஸ் பேமெண்ட், கல்வி. இதுக்கு அவனை சேர்த்து வச்சு காதொலி வாங்குறேன்னு சொல்கிறான்ல, அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தான்றான்ல. அந்த எழுதுகிற பத்திரிகையாளருக்கு அறிவு இல்லை. நம்முடைய சமூக நலத்துறையில் மாற்றுத்திறனாளிகள் துறையில் ஃப்ரீயாக இயரிங் எடு கொடுக்குறாங்க. அப்புறம் எங்கே கண்ணீர் வருது? எல்லாமே வெல் ஸ்கிரிப்டடு. சாம்பார், ஐயோ அப்பா அம்மா, ஐயோ 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 ஊற்றி சாப்பிடுங்க, யாருக்கு வேணான்னா. ஆனால் எங்கள்கிட்டையும் வந்து இந்த மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் கேள்வி. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை இன்னைக்கு வந்து அது வெளிப்படுத்தல, விளம்பரப்படுத்தலைன்னா வந்து நிறைய பேருக்கு போய் சேராது அப்படிங்கிறது. விளம்பரப்படுத்துறதுக்கும் நாடகம் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இது நாடகம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள்? இந்த மாதிரி பாட்டெலாம் போட்டுக்கிட்டு அரசு நிகழ்ச்சிங்க பார்த்துருக்கீங்களா? அரசு நிகழ்ச்சியில் தனியார் தொலைக்காட்சி வர்ணனையாளர் வந்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். எங்கேயா பார்த்துருந்தா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கும், நிகழ்ச்சியாக நடக்கும். இப்ப இன்னைக்கும் டேட்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா 53% வந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருக்கு. இது வந்து நேஷனல் சராசரியை விட. இதெல்லாம் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த உருட்டெல்லாம் வேற யார்கிட்ட போய் உருட்டலாம். இன்னைக்கு உயர்கல்வியில தனியார் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்றது, அரசு கல்லூரியில் சேர்றதுல 30% குறைஞ்சிருக்கு. 70% தான் ரொம்ப நிரப்பப்பட்டிருக்கு. செப்டம்பர் வரைக்கும் சேர்றதுலேயே சேரல. இப்போ டேட்டா அன்புமணி ராமதாஸ் போட்டுருவார் பாருங்க, உயர்கல்வியில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. 17 டாப் இதில் +2 முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உயர்கல்விக்கு போறவங்க 75% எங்கே போகிறாங்க? அதானே கேட்கணும். அரசு கல்லூரியில் நோக்கி வரவே மாட்டேங்கிறாங்களே. அரசு கல்லூரியில் ஆசிரியர் பணிகிட்ட நிரப்பாமே இருக்குது. முதல்வர்கள் இடமே நிரப்பாமல் இருக்கு. சரியான ஆசிரியர் இல்லாதனால, கட்டமைப்பு இல்லாதனால எல்லாம் தனியார் கல்லூரியில் நோக்கி போகிறது இருக்கு. 30% குறைஞ்சிருக்கு. அப்புறம் நீங்கள் எப்படி பெருமைப்பட்டுக்குவீங்க? அது இருக்குல்ல. இன்னொன்று, இந்த இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் இதில் உயர்கல்வித்துறையில் நம்ம 17வது இடத்துக்கு வந்துட்டோம்.
இது ஒரு பார்லிமெண்ட்ல கொடுத்த ரிப்போர்ட். இதெல்லாம் வசதியா அப்படியே மறைச்சிடுவாங்க. இதை ஒருத்தர் பேசுறாரு, நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர், அதுக்கு எகிரிக்கிட்டு அடிக்கிறாங்க பாருங்க. ஆய், ஹே, ஹே. இவரு என்ன சொல்றாரு, டாப் 17 கல்லூரிகள்னு பட்டியலிட்டு இருக்காங்க. அந்த இதுல ஒரு 17 நினைச்சுக்கிட்டாரு, 17வது இடம் நினைச்சுக்கிட்டாருன்னு உருட்டுறாங்க. அவர் பொறுமையா இல்லைங்க, இந்த பாருங்க அப்படின்னு பார்லிமெண்ட்ல அமைச்சர் கொடுத்த லிஸ்ட்டை காமிக்கிறாரு. இவர் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்றாரு, அப்படிலாம் தான் நான் வந்து இனி நான் இதுக்கு விவாதத்துக்கு வர மாட்டேன், நீ நிரூபிச்சிட்டேனான்றாரு. அந்த செகண்டை நிரூபிக்கிறார். இதுதான் நிலைமை. ஏசர்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்குது கல்வித்துறையில். நம்ம மாணவர்களுடைய தரம் எப்படி குறைஞ்சிருக்குது. பள்ளியில் எல்லாத்தையுமே எடுப்பாங்க அவங்க. கழிவறை இருந்தாலும் சரி, நாப்கின் கொடுத்தாங்களா அந்த மாதிரி, இது குடிதண்ணீர் இருக்கா, குடிதண்ணீர் வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கா, குடிதண்ணீர் இருக்குன்னு சொல்லி இல்லாமல் இருக்கா, இல்லை குடிதண்ணீரை பற்றியே கவலைப்படல. இந்த மாதிரி பல ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு கேட்டகரி பிரித்து எழுதுகிறாங்க. அதில் நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிக்ரீஸ், அவ்வளோ இது. ஆனால் என்ன இவர் ஒருத்தர் உட்காந்துட்டு சொல்கிறாரு, ஹே 24 ஏசர் ரிப்போர்ட்டே வரல, இவர் வளர்றாரு. 2018 அப்புறம் வரவே இல்லை. இவர் எடப்பாடி பழனிசாமி தான் அறிவு இல்லைன்னா இவருக்கும் அறிவு இல்லைன்னு அந்த பேசுகிறவரை அடிக்கிறார். அங்கே எங்கே எடப்பாடி பழனிசாமி வந்தார், நெறியாளர். அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் அஜெண்டாவெலாம் இங்கே திணிக்காதீங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தினமணியில் வர்றதை படிச்சுட்டு ஏசர் ரிப்போர்ட்டை பற்றி ரீசெக் பண்ணாமே வந்துட்டு இருக்காரு. தினமணியில் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு, கரெக்டாக தான் இருக்குது, தினமணி கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இவங்க காமினோன்னு அவர் படிக்க ஆரம்பிச்சுன்னு, படிக்காதீங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ரிப்போர்ட் காமிங்க. 2018 அப்புறம் ரிப்போர்ட்டே வரலன்னு சாதிக்கிறாங்க ரெண்டு பேரும், நெறியாளரும் அந்த திமுகவில் இருந்தால் வந்த இவரும். கடைசியில் இவர் இது பண்ணிட்டார். ஆனால் ஏசர் ரிப்போர்ட்டு 2024 வந்திருக்கு, வச்சு செய்கிறாங்க. அவ்வளோ மேட்ரு இருக்குது. நிதி இருக்குல்ல, 950 கோடி ரூபா, ரொம்ப மாடர்ன் பண்ணணுன்னு. இந்த ஸ்மார்ட் கிளாஸு, அப்புறம் இந்த கம்ப்யூட்டரைஸ்டு இந்த மாதிரி இதெல்லாம், இது எல்லாத்துக்கும் ஒதுக்கின நிதி எதுவுமே செயல்படுத்தப்படலன்னு இருக்கு. நம்ம ரூட்டு மாறி வந்துட்டோம். மறுபடியும் பாயிண்ட்டுக்கு புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வரது மூலமா 2030ல கல்வியில வளர்ச்சியை அடையும் இந்தியா அப்படிங்கும்போது, அப்போ அந்த வளர்ச்சி 2030ல தான் வந்து அந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா வரும்னா, அதை வந்து தமிழ்நாடு இப்பயே அடைஞ்சிருச்சு திமுக அரசுனால. இது எல்லாம் மேலோட்டமான உருட்டுங்க. இப்போ இவங்க ஒரு மாநில கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாநில கல்விக் கொள்கையில் 90% புதிய கல்விக் கொள்கையுடைய அம்சங்கள்லாம் இருக்கு. இது நான் சொல்ல, இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அறிக்கையெல்லாம் விட்டு ராஜினாமா பண்ணார்ல பேராசிரியர் ஜவஹர் நேசன், அவர் சொன்னது, புதிய கல்விக் கொள்கையை விட்டு நீங்கள் வேலைக்கு போகவே முடியாது. இன்னைக்கு கல்வித்துறையில் பல விஷயங்கள் உங்களுக்கு சலுகைகளாக நிதியாக இது வருதுன்னா, புதிய கல்விக் கொள்கையுடைய அம்சங்கள், சிலபஸ், எல்லா விஷயங்கள்லையும் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அதில் 1-2 மட்டும் இது பண்ணிக்கிட்டு, மெயினாக பிஎம்சி ஸ்கூலு, நாங்கள் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூலை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நான் உங்களை சிம்பிளாக கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகள் சிபிஎஸ்சியில் படிக்கணும், சிலபஸில் படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும்? கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கே வந்து 85,000, 90,000. இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கூல் இருந்தால் 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் போயிடும் சிபிஎஸ்சி சிலபஸ். நமக்கு கேந்திர வித்யாலயில் கிடைச்சதுன்னா 7,000 ரூபா 8,000 ரூபா. அது ட்ரை பண்ணுவோம்ல, கேந்திர வித்யாலயில் எப்படியாவது சேர்க்க பார்க்கலாம். ஏன்னா வருஷத்துக்கு 8,000 ரூபா அது கட்ட வேண்டியது இருக்கும், அவ்வளோதானே. சிபிஎஸ்சி தானே. இந்த கேந்திர வித்யாலயிலே அப்டேட் வருஷன் தான் பிஎம்சி ஸ்கூலு. ஆனால் இங்கே விடலை. எதனால? ஹிந்தி வந்துருமா. ஏன்னா கேந்திர வித்யாலயா அந்த பிஎம்சி ஸ்கூல்லாம் எப்படின்னா, கவர்மெண்ட்டில் படிக்கிற பசங்க விளிம்பு நிலை மக்கள் எக்ஸாம் எழுதி உள்ளே போயிடலாம், ஈஸியாக இதாகலாம். ஆனால் அவனுக்கு 3 லாங்குவேஜ் வந்துடும். அங்கே 3வது லாங்குவேஜ் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ். நான் இவங்க எப்படின்னா 3வது லாங்குவேஜாக ஹிந்தி வந்துடும். ஹிந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஏங்க, தமிழ், ஆங்கிலம் 3வது எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ், எப்படி தமிழ் அழியும்? ஒன்று, ப்ரைவேட் ஸ்கூல் இதுக்கு 52% ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, அங்கே 3 மொழி இருக்குது, அங்கே மட்டும் அழியாதா? இருமொழியில படிச்சே வந்து நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க? 3வது மொழி படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யார் தீர்மானிக்கிறதுக்கு? இந்தியை திணிக்கக்கூடாதுன்னு நம்ம தீர்மானிக்கலாம், தப்பு. ஆனால் இந்தியை திணிப்பாங்கன்னு ஒரு பொய்யான காரணத்தை வச்சுக்கிட்டு 3வது மொழியே, அதுலேயும் ஒரு சரி பாதி ஏழை பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க படிக்கவே கூடாது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில், சிபிஎஸ்சியில், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 மொழி கற்றுக்கலாம். இல்லை, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இன்னும் வளர்ச்சி இல்லை, அது அவங்க பிரச்சனை.
அதே நம்ம ஹிந்தியை பேச நம்ம ஏன் படிக்கணும்? வளர்ச்சி இல்லையா? சர்ப்ளஸ் அமௌண்ட்டு, உபரி நிதி. இன்னைக்கு டாப்ல இருக்கிறது உத்தரப்பிரதேசம், அடுத்து ஒன்றுமே இல்லைன்னு இவங்க சொன்ன ஜார்க்கண்டு. இந்த மாதிரி ஒரு 10-15 மாநிலம். நம்ம பற்றாக்குறை மாநிலத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்ல ஒன்றுமே இல்லை, 27வது இடத்துல இருக்கிறோம். சர்ப்ளஸ் அமௌண்ட்னா ஒரு நிதி இந்த வருஷம் பட்ஜெட் போடுறாங்கன்னா அந்த பட்ஜெட் செலவு போடுவாங்கள்ல, செலவினம் எல்லாம் போக போட்டதுலேருந்து கொஞ்சம் மிச்சப்படுத்துறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறீங்க, உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, ரூ. 1,00,000ல் 90,000 செலவு பண்ணிட்டு 10,000 எடுத்து தனியாக வைக்கிறாங்கன்னா அது சர்ப்ளஸ் அமௌண்ட்டு. அப்படி ஒரு 10 மாதம் இது பண்ணி 1,000 நகை வாங்கியிருந்தாம்மா கொடுக்குறாங்கன்னா அது உங்கள் ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். இதை ரூ. 1,00,000க்கு 1,10,000 செலவு பண்ணிட்டு 10,000 கடன் வாங்கினீங்கன்னா பற்றாக்குறை. இப்போ 1,10,000 வந்து 1,05,000 பண்ணுமா, நீ என்னம்மா நீ இப்படி பண்ணுற, நான் கஷ்டப்பட்டு கொடுக்குறேன், சம்பளத்துக்குள்ளே செலவு பண்ணாமல் நீ இந்த மாதிரி பண்ணுறியம்மா, கடன் வாங்குற மாதிரி வைக்காத, ஒரு 5,000 வாங்குற மாதிரியாவது வை அப்படின்னா, இன்னும் தாம் தூம் பண்ணிட்டு 1,40,000 வாங்குற மாதிரி பண்ணி அடுத்த மாதம் நீங்கள் 40,000 கடன் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நிலைமை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சர்ப்ளஸை இல்லை, அங்கேருந்து ஜீரோ டு மைனஸ். மைனஸ் வந்து பற்றாக்குறை. 3,000 கோடியா வைப்போம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல 27,000 கோடியா போய் நிற்கிது. அப்புறம் எங்க நீங்க வளர்ச்சி அடைந்த முன்னேறிய மாநிலம்? விஜய் சொல்ற மாதிரி வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு இருமுனை போட்டி தான் இருக்கா? கிடையவே கிடையாது. திமுக பலமான கூட்டணியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து பெரிய பலமான கூட்டணினா என்டிஏ தான். நாளைக்கு பாமகவும் போயிடும், தேமுதிகவும் போயிடும். அவர்கள் பலமான கூட்டணி. இல்ல, என்னைக்குமே அட்டாக் பண்ணாத ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணாத விஜய் வந்து இப்போ வந்து ரொம்ப என்ன பண்ணாரு, அடிச்சு சொல்லியிருக்காருல. அதாவது பாஜக தமிழ்நாட்டுக்கு அப்படி என்ன செஞ்சிருச்சு, கல்வியில நிதி தர மாட்டாங்க, நீட்டை எடுக்க மாட்டாங்க, சொல்றதானே? இல்ல இல்ல, இந்த மாதிரி பண்ணக்கூடிய அவங்களோட எதுக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்கு? இவங்க நீட்டை வந்தோடனே விளக்குறாங்களா, என்ன பண்ணாங்க திமுக? அவங்க கையில இல்ல, ஆனா போராட்டம் நடத்தி கையில எல்லாம் எதுங்க சொன்னீங்க? எதை வச்சு ஓட்டு போட்டீங்க? எல்லாரும் நீங்களாம் ஓட்டு போட்டீங்க, அவர் வந்தா பண்ணுவார் தான் போட்டீங்க. கையில் இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் கோரிக்கையாக சொன்னீங்க? நீட் ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க. அப்புறம் 23 எலெக்ஷன் நெருக்கத்தில் நீட்டுக்கு எதிராக சைன் வாங்கினீங்க, 1 கோடி சைனு. அதை என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. 24ல் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று போட்டீங்க, நீட்டை இது பண்ணுவோன்னு. இதெல்லாம் என்னது? இல்ல, ஆளுநருக்கு எதிராக வந்து சட்ட போராட்டம் நடத்தி அந்த 10 மசோதாக்கள் நிலுவையில வச்சிருந்தாங்கல்ல, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சட்ட போராட்டம் மூலமா வந்து ஒரு தீர்வை வாங்கணும். அது மாதிரி நீட்லயும் வாங்குவோம். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா சொல்லுங்க, நான் கேட்குறேன். நீட்டு ஒரு சட்டம், பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட சட்டம். அதை எங்க மறுபடியும் மாற்றணும்னா, அதுக்கு விலக்கு வாங்கணும்னா என்ன பண்ணணும்? நீட் வேண்டான்னு போராடுறது மூலமா சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்லையா? சட்டங்க சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்கல்ல, ஏடிஎம் கவர்மெண்ட்டு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? எல்லா மாநிலமும் நீட்டை ஏற்றுக்குச்சு, எல்லா மாநிலமும் நீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து இங்கே திமுககாரன் விட மாட்டேங்கிறாங்க, ஒரே சவுண்டு விட்டுனுக்குறாங்க, ஏதாவது பண்ணி தலைவர் ஏதாவது பண்ணி கொடுங்க, நாங்கள் போய் பொழைச்சிக்குவேன்னா அது எப்படி? எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு நீதினா உனக்கும் அதே தான். நீட்டை அமல்படுத்துகிற வழியை பாருன்னு அமுச்சு விட்டாங்க. அதற்கு பிறகு அதிமுக ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. இவர்கள் எல்லாரும் பெரிய அறிவாளிகள் மாதிரி குதிச்சாங்க. சரி, நீட்டு வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல, அப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு 7.5% இடஒதுக்கீடுன்னு பண்ணார். கவர்னரை மீறி பண்ணாங்க, பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி 600 சில்லற பேர் அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டுக்கு போகிறாங்க. இதே போன நீட்டு இல்லாத காலத்தில் வெறும் 40 பேர் 30 பேர், இப்போ 600 பேர். நாளைக்கு அது 1000 பேராக மாறலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீட்டை நீக்கணும்னா என்ன பண்ணணுன்னு. நீட்டை நீக்கணும்னா இன்னொரு கவர்மெண்ட்டு உட்காரணும். யார் இவங்க சொல்கிறாங்களா? இந்தியா கவர்மெண்ட்டு, இந்தியா கூட்டணி உட்காரணும். உட்காந்து அவங்க எல்லாரும் ஒத்துக்கணும், தமிழ்நாடு மட்டும் ஸ்பெஷலுங்க, அவங்களுக்கு மட்டும் நீட்டு வேணாம், அவங்க ஸ்டேட் போர்ட்லேயே நடத்திக்கிட்டோன்னு எல்லாரும் ஒத்துக்கணும்.
அதை 2 இல்ல அவையிலையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட்ட கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அப்போ வந்து என்னன்னா, மாநிலங்கள் வைஸ் பார்க்கும்போது, எந்த மாநிலங்களுக்கு விலக்கு வேணுமோ, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அது இப்ப இல்ல. கம்பல்சரின்னு திணிக்கிறாங்க. ஒரு படிப்பு, மருத்துவ படிப்பு இந்தியா முழுவதும் ஒரே செட்டப் தான். இப்போ சிவில் சர்வீஸ் எழுதுறாங்க. இந்தியாவில் இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது. மாநில வழியில் போய்க்கலாம். அந்த ஸ்டேட்டுக்கு இப்படின்லாம் கிடையாது. கல்வியை பொதுவான ஒரு விஷயம்னா, மருத்துவ படிப்பு பொதுவாக கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? நீட்டு இப்போ அங்கேருந்து நீட்டில் படிக்கிறான். அவனுக்கு இங்கே அலாட்மெண்ட் ஆகுது. கட் ஆஃபில் வரான். தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில், இங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குதுன்னா, இது எல்லாம் சென்ட்ரலைஸ் ஆனதுனால தான் கிடைக்குது. நீங்கள் இங்கே நீட்டில் போட்டு அடித்து நீங்கள் டாப்பில் இருக்கிறீங்கன்னா, அவன் உள்ளே வர முடியாது. நம்ம தான் இங்கே இடத்த ஒப்பிடுவோம். விட்டா குஜராத்து, மும்பைன்னு அங்கேயும் இடத்த ரொப்ப பார்ப்போம். இது நீட்டில் கிடைக்கிறது. இப்போ இங்கே விதிவிலக்குன்னு வச்சுக்கோங்க. நீட்டில் ஒருத்தங்க டாப்பராக இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் சீட்டே வாங்க முடியாது. வேறு யாருமே வர முடியாது. அதே மாதிரி நீங்களும் வேறு எங்கேயும் போக முடியாது. இன்னொன்று, சட்டத்திலே இது இடம் கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக இல்ல நீட்னால வந்து அதாவது 2, 3 வருஷம் வந்து வேஸ்ட் பண்றாங்க படிக்கிறதுக்கே வந்து குழந்தைங்க அப்படி சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்படுது. ஆனால் 60 வயசு வரைக்கும் நீட் எழுதலாம். ம். இதில் அப்படி கிடையாது. மாநில வழி கல்வி திட்டத்தில் கட் ஆஃப் மார்க் வருதுல்ல, நீங்கள் ஒரு வருஷம் ஒன்லி கட் ஆஃப் மார்க் வச்சு தான் போக முடியும். அடுத்த வருஷம் வரும்பொழுது நீங்கள் சீனியர் ஆகிடுவீங்க, உங்களை உள்ளே விட மாட்டாங்க, அந்த வருஷம் கட் ஆஃப், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் நீங்கள் 60 வயசு வரைக்கும் எழுதலாம். அம்மாவும் பொண்ணும் நீட்டில் பாஸ் ஆனாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. ஒருத்தர் 56 வயசுல நீட் எழுதி பாஸ் ஆகிட்டாரு. அவர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, சார் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கும். இதெல்லாம் நடந்தது. ஒருத்தர் இங்கே லேட்டஸ்ட்டாக ஆயுதப்படையில் காவலராக இருக்கார். அவர் லட்சியம் மருத்துவர் ஆகணும்னு நீட் எழுதி பாஸ் ஆகிட்டு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு மாணவராக போயிட்டார். மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்துட்டார். இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழை இல்ல அர்ச்சகர். நீட்னால வந்து தற்கொலைகள் ஜாஸ்தி ஆகுது. சோ ஒரு கல்விக்காக வந்து தற்கொலை பண்ணிக்கிற அந்த மனோநிலைக்கு மாணவர்கள் போறாங்க. அப்போ முன்னாடிலாம் 10th படித்தவங்க, +1 படித்தவங்க, +2 படித்தவங்க, தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள், காதலில் தோல்வினா தற்கொலை பண்ணிக்கலையா? நீட் வந்த அப்புறம் தான் நடந்ததா? சொல்லுங்க. நீட்டை வச்சுக்கிட்டு இவங்க உருட்டில் இது. நீட்டை எல்லா மாநிலங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அதை கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திமுக. அதுக்கப்புறம் அதோடைய வெர்ஷன், அடுத்தடுத்த அப்டேட் வெர்ஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி. அது பண்ணும்போதே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா மாநிலத்துக்கு உண்டானதான் நம்ம மாநிலத்துக்குன்னு. ஆனால் அதிமுக மேலே தூக்கி பழிய போட்டாங்க. விதவாதவன், விளங்காதவன், அப்படி இப்படின்னு. அவங்களும் சரி பயந்து போய் சரி என்ன பண்ணி தொலைலாம் அப்படி இப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் போனாங்க. போனாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகுதுன்னு அவங்களுக்கும் தெரியும். சரி ஏதோ இங்கே காமிக்கிறாங்களே, இங்கே இவ்வளோ பண்ணுறாங்களே, அந்த ஜனங்களுக்கு ஏதாவது படம் காட்டலான்னு அவங்களும் போனாங்க. லாஸ்ட்டில் உச்சநீதிமன்றம் தடுத்து விட்டுச்சு. இவங்க 7.5% கொண்டு வந்துட்டாங்க வந்தா பிறகு. இவங்க 10% கேட்டாங்க. 4 வருஷம் ஆச்சுல, 10% கொண்டு வந்துருக்கலாம்ல. சரி அது கூட வேணாம். நீங்கள் என்ன சொன்னீங்க, நீட்னால தற்கொலை அதிகரிக்குதுன்னு. அதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ல. விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா அதில் இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, அவர்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மாவட்டம் தோறும் 2 நீட் பயிற்சி மையம் இருக்குது, தாராளமாக சேர்ந்து படிங்க, நம்பர் 1 கோச்சர் வச்சு பண்ணுறோம், நம்ம அடிக்கிறோம், இறங்கி பண்ணுங்கன்னா அவன் இறங்கி அடிக்க போகிறான், படிக்க போகிறான். அந்த கான்ஃபிடன்ஸே கொடுக்கலங்கிறீங்க. எங்க சொல்லுங்க, இருந்தால் சொல்லுங்க. ஐயோ அனிதான் தான் போயின்னுக்கிறீங்க. தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள், இந்த மனம் கொண்டவர்கள் எல்லா இதுலேயும் பண்ணிட்டு தான் இருப்பான். அதை மீறி நிற்கிறவன் நிற்பான். கவர்மெண்ட்டு அதில் பிரச்சாரம் வேறு மாதிரி கொண்டு போய் பண்ணணும். முன்னாவது இந்த விஷயங்களில் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட்டில் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்தீங்கன்னா அதில் போய் படிக்க போகிறான். வருஷம் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் +2 பாஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும், அது ஏழை, இந்த வருமானம் வச்சுக்கோங்க, இந்த வருமானம் உள்ள ப்ரைவேட்டு, அரசு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குள்ள எல்லாருமே சேருங்கன்னு சொல்லுங்கள். வரான் பாருங்கள், எப்படி அடிக்கிறான் பாருங்கள். இப்போ 600 பேர் எப்படி ஆனா? ஏற்றுக்கிட்டு படித்தனால தானே ஆனா? அவன்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்கள்? ஐயோ அனிதாவே இறந்துருக்க மாட்டாங்க. என்ன கேட்டால், அனிதாவை நீங்கள் என்ன படிங்கம்மா, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, 1041 மார்க் எடுத்திருக்க, நீ என்னம்மா நீ, நான் உன்னை கோச்சிங் சென்டர் நல்ல சென்டரில் சேர்க்குறேன், நீ படி. நீட்டை பொறுத்த வரைக்கும் 60 வயசு வரைக்கும் எழுதலாம். நீ இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எவ்வளோனா படி, நீ டாக்டர் ஆகுமானா படிச்சுப்பா, நீ டாக்டராக இருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அது இதுன்னொன்னா அந்த அம்மா, அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் அது வயசுக்கு, லாஸ்ட்டில் அது முடிவு தேடிச்சு. அதை வச்சுட்டு அரசியல் தானே ஆச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் பொதுவான விஷயங்களில் இறங்கி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசணும். இப்போ கிட்னியே நெசவாளர்கள்ன்றாரு. கிட்னி திருட்டு என்ன நடக்குது, அந்த எம்எல்ஏ பேரை கூட சொல்ல ஒரு தைரியம் இல்லை.
நான் ஆட்சிக்கு வந்தான்னு இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காருல்ல, நான் ஆட்சிக்கு வந்தா அந்த எம்எல்ஏ விட மாட்டேன், இதில் விசாரணை நடத்துவேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீதி கிடைக்காம நான் விட மாட்டேன், தூக்கி யாராக இருந்தாலும் தூக்கி உள்ள வைப்பேன், இதுக்கு அதிகாரிகள் துணை போனால் அவங்களையும் விட மாட்டேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு விஷயத்துல இறங்கி பேசணுமா இல்லையா? சமீபத்திய நிகழ்வு, இந்த கல்வி விழா நடத்துனாங்க. அந்த கல்வி விழா ஒட்டி நான் சொன்னல அந்த ஏசர் ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்லாம் இதெல்லாம் எடுத்து கல்வியில் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கீங்க, குழந்தைகளை நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க, உங்களை நம்புற குழந்தைகளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பேசினா தானேங்க கீழே இருக்கிற தாய்மார்கள் அந்த பசங்க எல்லாருக்கும் இதாகும். கல்வியில் நீங்கள் பள்ளியுடைய கட்டமைப்பு என்னவா இருக்குது? 1.5 வருஷம் 1.5 வருஷம் இது வந்து கூரை பேந்து விழுதுங்க, அதுக்கு கண்ணீர் வடிக்கல, ஸ்கிரிப்டடு கண்ணீர் வடிக்கிறார் அமைச்சர். தெரியுதா வித்தியாசம்? அப்போ இந்த விஷயம் தொட்டு பேசணும். தூய்மை பணியாளர் நான் பார்த்து பேசினேங்க, அவங்க உங்க வீட்டு இது இல்லையா? முதலமைச்சரை கூப்பிட்டு பேனா கொடுக்குறீங்களா, ஸ்கிரிப்டடு தானே இது, அந்த தூய்மை பணியாளர்ல போய் பார்த்தீங்களா, கூலி பணியாளர்ல போய் பார்த்தீங்கன்னு அடிங்க. இதானுங்க அவங்கள ரீச் பண்ணோம். அதை விட்டு மேல வாசிக்கிற மாதிரி இப்படியே மேலாப்லேயே போய்கிட்டு இருந்தா. இப்போவும் சொல்றேன், ஊர்ல இருக்க எல்லாம் பாராட்டலாம், மற்றவர்கள் நாளைக்கு டீ கோட் பண்ணுவாங்க, நல்லா பேசிட்டாரு, அதை பேசிட்டாரு, இதை பேசிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் டிஎம்கே மேட்டர் எடுத்துட்டு அதே தான், இந்த நீட்டு, கல்வி நிதி இதெல்லாம் இன்னும் உட்காந்து பேசினா, இப்போ நான் பேசுன நீட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இவர் ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் பேசினது என்னன்னா, டிஎம்கே அண்டர் டீலிங் வித் பிஜேபி. உண்மையா அது? அது மக்களுடைய இதில் விட்டுடணும், உண்மையா பொய்யான்றதெல்லாம் அப்புறம். ஏன் அண்ணாமலை யாருடைய அசைன்மெண்ட்ல இயங்குறாரு? அண்ணாமலையே இயக்குறவங்களுக்கு பிஜேபி கூட லிங்க் வச்சுக்க தெரியாதா? எதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்தீங்க? கேட்கலாம்ல. ராஜ்நாத் சிங் எதுங்க கூப்பிட்டு வந்தீங்க? உங்க அப்பா நானே வெளியிலன்னா இந்தியா கூட்டணியில தலைவரே இல்லையா? பேசணும்ல. எப்பவுமே நீங்க கனெக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா தான் அப்படியே ரீச் ஆகும். ஆமா இல்ல அப்படின்னுவான். டிஎம்கே இந்த விஷயம் பேசுனார்ல, போடுற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபி போடுற ஓட்டுன்னு நல்ல மூவ் அது. இது ஒரு பெரிய விவாத பொருளா மாறும். இவர் பேசுனதுலயே விவாத பொருளா இந்த விஷயம் தான் மாறும். ஸ்பீச்சஸ் எல்லாத்துலயுமே வந்து பிஜேபிக்கு எதிராக தான் பேசுறாங்க. காவி நிறம் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்குது, கல்வி நிதி கொடுக்கல, அவங்க ஒரு நாளும் இப்ப நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் பேசணும்ல, வைக்க முடியாது. அந்த மாதிரி கல்வி நிதிக்கு பேசணும்னா தனியா பேசலாங்க, அது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. சரி. இதெல்லாம் மேல் வாட்சா உருட்டுங்க, நிதி எல்லாம் வாங்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. கூடுதலா அந்த பிஎம்சி ஸ்கூலுக்கு வர்ற நிதி இருக்குல்ல, அதை எனக்கு கொடுன்னா, ஸ்கூலை கொடுத்தா தானே நீ 40% அவங்க கொடுக்கணும், 60% இவங்க போடணும், அந்த நிதியை கொடு, ஸ்கூலை நான் அமல்படுத்த மாட்டேன்னா இதெல்லாம் கதை இல்லை. கல்வி நிதினா வை, வெள்ளை அறிக்கைன்னா கதை விட்றல, இதில் வை வெள்ளை அறிக்கைய. கல்வி நிதியில் என்னென்ன நாங்கள் செய்கிறோம், என்னென்ன திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வருது, இதை இப்படி நிப்பாட்டுறாங்க, இதனால இவ்வளோ பாதிப்புன்னு வைங்க. ரைட் டு எஜுகேஷனுக்கு போய் நீங்களா கோர்ட்டுக்கு, கோர்ட் என்ன பண்ணுச்சு? ஆப்படிச்சு அமுச்சு விட்டாங்கல்ல. என்ன சும்மா எதுக்கத்தாலும் மத்திய அரசு நிதின்ற, ஏன் உன் நிதியில் கொடுக்க மாட்டியா? மற்றதுக்கெல்லாம் இலவசங்கள்லாம் போட்டு செலவு பண்ணுகிற, இது முக்கியமாக தானே, நீங்களே கொடுங்கன்னு அமுச்சு விட்டான். செவிலியர்களுக்கு சம்பளம் மேட்ரு, கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் இலவசங்களுக்கு மற்றதெல்லாம் கொடுக்குறீங்களா, சம்பளம் கொடுக்குறதில்ல, என்ன அவங்களுக்கு என்ன தயக்கம்? செவிலியர்கள் தானே அவங்க, கொரோனாவில் தானே கஷ்டப்பட்டவங்க தானே, கொடுக்குறதுல என்ன பிரச்சனை, கொடுங்க போங்கன்னு அனுப்பிச்சி விடுது கோர்ட்டு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போத்துறது இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கான விஷயங்கள் பண்ணணும்ல. இப்ப டிஎம்கே வெர்சஸ் சீமான் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சீமானோட வாக்குகள் வந்து ஒரு 8% இருக்குன்னா, அப்படியே வந்து விஜய்க்கு போயிருமா? சீமான் வாக்கு 6.7% இருக்கிற வரைக்கும் விஜய்லாம் கட்சி ஆரம்பிக்கல. புரியுதா? சீமான் உடைய அவர் கீழே வர்றவர்கள் வாக்குகள் பெரும்பாலும் அவருடைய அரசியல் பேச்சு, அவருடைய அரசியலை ஈர்க்கப்பட்டு வந்தவங்க. இந்த மாதிரி விஜய் மாதிரி சினிமா கவர்ச்சியில் வந்தவங்க கிடையாது. 2024 8%, 8.5% மாறும்பொழுது அதில் கொஞ்சம் கூடுதல் பர்சன்டேஜ் விஜய் ரசிகர்கள் வாக்களிச்சிருக்கலாம். ஏன்னா அப்போ 2 பேரும் அண்ணன் தம்பின்னு உருகி இருந்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் தான் யாருக்கு என்னென்ன இருக்குன்னு உண்மையாக தெரியும். இதில் சீமான் தனக்கான ஒரு இதை நிறுத்துறதுக்காக அவர் தாவேகாவை கொஞ்சம் வேகமாகவே அடிக்கிறார். ஏன்னா தாவேகா விஜயை ரசிக்கிறவர்கள் கூட சினிமாவில் நல்லா இருக்காரு, அரசியலில் லாய்க்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட சீமானை வாக்களிக்கலாம். அதனால் அந்த ஒரு இதுக்காக சீமான் அவர் அடிக்கிறார். 6.8ன்றதுலாம் வந்து நிற்கும். 8 நிற்குமா, இல்லை 10 ஆக்குவாரா, இல்லை மறுபடியும் 6.8 வருவாரான்றது தான் இப்போ பிரச்சனை. சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே வந்து கூட்டணி போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ வந்து விஜய் வந்து உள்ள வலுவா வந்துட்டாரு. இந்த சென்ஸ் அவர் வந்து கூட்டணி போக கூட வாய்ப்பு இருக்கு, ஏடிஎம்கேவோட கூட்டணி போக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல தன் வாய்ப்புங்க, பக்கம் பலம் நல்ல இல்லைன்னு நினைப்பாரு. வாய்ப்புங்க, விட்டுட்டாருங்க.
ம். நல்ல வாய்ப்பு. 30 சீட்டு கேட்டா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு குடுப்பாங்க. 30 சீட்டு, இன்னும் என்னென்ன வசதியோ எல்லாம் பண்ணி குடுத்து பண்ணுவாங்க. ஒத்துக்கலையே! அதனால அவரு போமாட்டாரு. இதுக்கு பிறகும் போறதுக்கு வாய்ப்பில்ல. சீமான் அந்த மாரி போனா உண்மையிலே ஏடிஎம்கே, என்டிஏ ஈஸியா சொல்லிடலாம். ஸ்வீப் அடிச்சுருவாங்கன்னு. ஆனா போலயே! போனாருன்னா உண்டு. அவரு அந்த நிலைப்பாடு இல்ல. நான் தனியா தான் நிப்பேன்றாரு. விஜய்க்கு வரக்கூடிய அந்த மக்கள் கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு நெறைய யார் விமர்சகர்கள் கண்டுபிடிச்சா அத? ஆல்சோ வந்து சொல்றாங்க. அது யார் அப்படியா? கண்டுபிடிச்சா? விஜய்க்கு வரதெல்லாம் அவன் ரசிகன் தானே நிக்கிறான். அவன் ஓட்டு போட மாட்டானா? நான் வந்து தலைவா உன்னை பார்க்க தான் வந்தேன். ஓட்டு வந்து சீமானுக்கு தான் போடுவேன். ஓட்டு ஏடிஎம் தான் போடுவேன். போடுவான். வெறித்தனமா போடுவான். ஆனா இந்த கூட்டம் பத்தாதுன்றது தான் எங்கள் போன்றவருடைய வாதம். இது வந்து ஒரு தொகுதிக்கு 5000, 10,000ன்னா ஜெயிக்கிற வாக்கு கிடையாது. எப்படி சீமானுடைய வாக்குகள் என்னதான் இது பண்ணாலும் ஜெயிக்கிற வாக்கா மாறதில்ல. யார் காலையா பிடிச்சி வாரி விடுறது தான் உதவுது. அந்த மாதிரி இவரும் யார் காலையா பிடிச்சி வாரி விடுவார். குறிப்பாக திமுகவுடைய காலை. ஏன் சொல்றேன்னா 2021ல் தமிழகமே என்டிஏக்கு எதிராக இருந்தது. ஸ்டாலின் வந்து விடியல் தருவார்னு ஊரே நம்புச்சு. நீங்க நான் முதற்கொண்டு ஓட்டு போட்டோம். அப்போ விஜய் ரசிகர்கள் எங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? விஜயை கருப்பு சிவப்பு போட்டு சிம்பாலிக்காக வந்து போட்டு போனாரு. அப்போ விஜய் கட்சியே ஆரம்பிக்கல. அந்த ரசிகர்கள் முதற்கொண்டு எல்லாருமே திமுக வாக்களிச்சுப்பான். இப்போ எல்லாம் விஜய்க்கு வாக்களிக்க போறான். அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய பஞ்ச் ஆஃப் ஓட்டு வந்து இங்கேருந்து இங்கே கன்வெர்ட் ஆகுதுன்னு. 2வது கிறிஸ்துவர் ஜோசப் விஜய். இப்போவே எல்லா சபைகள்லையும் ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு தான் போடணும்னு. 3வது சிறுபான்மை மக்கள். இதுக்கு முன்னாடிலாம் அங்கெல்லாம் போடாமல் இருந்தாங்க மாற்று இல்லாமல். இப்போ அதில் ஒரு சிறுபான்மை மக்களில் பெண்கள், குறிப்பாக 35 வயசு கீழே உள்ள பெண்கள் இப்போ புதுசாக வர்றது எல்லாமே விஜய்க்கு மாறுறாங்க. முன்ன டிஎம்கே போட்டிருந்தோன்னா விஜய் கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20% இவர் எடுத்தாருன்னா அந்த அடியில் பெரும்பான்மை அடி திமுக. இந்த விஷயங்களால ஆதாயம் அடைய போகிறது என்டிஏ. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை 2 சைட்லையுமே அவர் பிரிகிறாரு அப்படின்னா 2006 மாதிரி ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்னால இந்த பாதிப்பு தான் உண்டாக்க முடியுமே தவிர ஜெயிக்க முடியாது. ஆனால் இவர்கள் சொல்கிறாங்களா வர்றவங்களாம் ஓட்டு போட மாட்டான்னு. அது கிடையாது. வர்றவங்களாம் ஓட்டு போடுவோம். அங்கே இருக்கிறவனும் சேர்த்து போடுவோம். சீமான் அவர்களுடைய பேச்சு இப்போ ரீசெண்டா வந்து அண்ணா அவர்கள் குறித்தும் எம்ஜிஆர் குறித்தும் எல்லாம் மாட்ட போறீங்க. விமர்சிச்சு யோசிச்சு பேசி கேளுங்க. இருந்தது வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க வைகோ அவர்கள்ல இருந்து. சோ இது வந்து சரின்னு உங்களுடைய நான் நம்ம பார்வையா? தலைவர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் தலைவர்கள்னு சொல்லுவேன். ம். ஏன்னா இவர்களே ஒரு கருத்தை உருவாக்கி அதில் இவங்களே மாட்டிக்குவாங்க. இங்கே டிஎம்கே சைட்லேயும் சரி, தாவேகா சைட்லேயும் சரி, டிஎம்கே பார்த்து இவர்களும் அதே அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை மடைமாற்றி கருத்தை உருவாக்கிட்டு போயிடுறது. இதில் நம்மளும் மாட்டிக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொன்னார்? எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனியன்கள்னு சொன்னாரா சீமானு? சொல்லுங்கள். அப்படிதான் வந்து செய்திகள்ல வந்து நீங்கள் அப்போ பார்க்கல அதை கரெக்டாக? நேற்று என்னை கேட்டப்போ நான் கேட்டேன், ஏன்பா அந்த மாதிரியா சொன்னாங்க? ஆமாம் சார், எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனியன்னு சொன்னார் சார். நான் பார்க்கல, நான் பார்த்தா அது இப்படி போனேன் சார். நீங்கள் சொல்கிறீங்க, நம்புகிறேன். அப்படி பேசினா அது தப்பு. எம்ஜிஆர் எல்லாம் சீமான் இப்படி பேசக்கூடாது, அவருக்கு பேக் ஃபயர் ஆகும், இது சரியில்லை அப்படின்னு. இன்னைக்கு காலையில் பார்க்குறேன், அவர் அப்படி பேசவே இல்லை. ஆனால் இப்படி பேசினார்னு ஒரு கருத்தை உருவாக்கி அந்த கருத்துக்கு போய் ஜெயக்குமார்கிட்ட வச்சு, அந்த கருத்தை வச்சு சிங்கை ராமச்சந்திரன் பதில் சொல்லி, அந்த கருத்தை வச்சு வைகோ பதில் சொல்லி, இவங்களுக்கெல்லாம் எப்படி போயிருக்கு? பேசினாருங்க. அப்படியே பேசினாரா? ஒன்று ரிப்போர்ட்டர் கேட்டா ஆமாம் ரிப்போர்ட்டரே கேட்குறான்னு. இவனே பார்க்கலையே, இல்லாட்டி இவனுக்கு அந்த அஜெண்டா. அப்போ நீங்கள் தான் உஷாராக இருக்கணும், தலைவர்கள் தான். அவர் பேசுனது என்ன நான் சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்கும்போது என்னங்க அவர் இது வச்சுருக்காரு, திமுகலேருந்து கொஞ்சம் அதிமுகலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு இது பண்ணுறாரு. இங்கேருந்து 2 இட்லி, இங்கேருந்து ஒரு தோசை எடுத்து போட்டு ஒரு உப்புமா கிண்டி போடுறாரு. இதில் இந்த சைடு அண்ணாவையும் அந்த சைடு எம்ஜிஆரையும் வச்சுக்கிறாரு, யூஸ் பண்ணுறாரு. இது ஒரு சனியா, அது ஒரு சனியா, ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு சனிக்கிழமை வர்றாரு. இதுதான் அவர் சொன்னது. இதில் இதுலயே வந்து இவங்க இங்க இருக்காங்க, இவங்க இங்க இருக்காங்க, இது ஒரு சனியா, அது ஒரு சனியா. என்ன முடிக்க விடணும்ல, என்ன முடிக்க விட்டா தானே ம், அந்த கருத்துக்கு வலு சேர்க்குற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாதுல்ல. ம். என்ன யதார்த்தம் இருக்கோ அதானே பார்க்கணும். இட்லி தோசை, எம்ஜிஆர் அண்ணா, திமுக அதிமுகலேருந்து எடுத்துக்கிறாங்க. இது ஒரு சனியை, அது ஒரு சனியன்னா திமுகவும் அதிமுகவும் 2 சனியை அதை கூட்டிக்கிட்டு வர்றாரு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். அப்போ இட்லி தோசையை சனியன் திட்டாருன்னு வச்சுக்கலாமா? சீமான் இட்லி தோசையை சனியன் என்று திட்டினார். ஹோட்டல் சங்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். காலையில் இட்லி சாப்பிடு ஒரு சங்கத்தின் இப்படி வச்சுக்கலாமா? அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மையை தேடணும்.
இவங்க வாட்ஸ்அப் தலைவர்கள் அப்படியா சொன்னாரு, அவரே ஒரு சனியை அப்படின்னு ஜெயக்குமார் உடனே இங்கேருந்து அங்கே தூக்கின்னு போவான் சீமான்ட்ட. அவர் பாவம் ஏதோ கால்குலேட், சார் உங்களை ஜெயக்குமார் சனின்ட்டார், அதை பற்றி நீ என்ன சொல்றீங்க, அப்படியா சொன்னா இது மறுபடியும் தூக்கி நீங்க ஓடிவா ஜெயக்குமார் சார் உங்களை எப்படி சொல்லிட்டார். இதுக்கு தான் இன்னைக்கு ஊடகங்கள். ரஜினி ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னாரு, நீங்க ஒரு வாத்தியார் சார், உங்கள்ட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க, எல்லாரையும் வச்சு நீங்க மேய்க்கணும். சில சமயம் சீனியர் ஸ்டூடெண்ட் என்னதான் இன்டெலெக்சுவலா இருந்தாலும் அவங்கள மேய்க்கிறது கஷ்டம். இவ்வளவுதான் சொல்லிட்டு போனாரு ரஜினி. மறுநாள் துரைமுருகன்ட்ட போய் இப்படி சொன்னாரு, என்ன சொல்றீங்க, அதான் அவர் தான் அங்கதானே உட்கார்ந்தாரு, அவர் லண்டன்ல இருந்தா வராரு அவரு. உடனே இந்த நடிகர்கள் எல்லாம் 75 வயசுல ரிட்டையர் ஆகிற வயசு நடிச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்றாங்களா அப்படின்னு அவர் வார்த்தையை விட்டாரு. உடனே ரஜினிகிட்ட தூக்கிட்டு போய் இப்படி சொல்றாரு, ரஜினி அழகா முடிச்சு விட்டாரு, அவர் நண்பர் இதெல்லாம் மேட்டர்ல விட்டுருங்க. ரஜினி ஏதாவது சொல்லியிருந்தா அதை தூக்கிட்டு இங்கே ஓடியாரு. இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் அப்படிதாங்க, பேஜ் வியூ, டிஆர்பி, இதுக்கு என்ன வேணா பண்ணலாம். ஒருத்தர் வந்து எங்க இதை கேட்குறாங்க, சார் கேபிஒய் பாலா பத்தி பேசலாமா, எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அவர் வந்து மோசம் பண்ணிட்டாராம். பண்ணட்டும், அவரால் 10 பேருக்கு எதாவது கிடைச்சது இல்லை, அவர் மோசம் பண்றாரோ, திருடுறாரோ, ராபின்வுட் மாதிரி ஏதாவது பண்றாரோ, 10 பேருக்கு நல்லது நடக்குதா, அதை பாருங்க. நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்து என்ன பண்ண போறீங்க. மிக்க நன்றி சார், இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.